வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இலங்கை வந்தடைந்தார். இவ்வாறாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமரை சந்தித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலந்துரையாடியதோடு இந்திய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தையும் சந்தித்துள்ளனர். சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கான இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு குறித்து விஜித ஹேரத்திற்கு உறுதியளித்துள்ளதுடன் இலங்கை வெளிவிவகார அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகளை பூர்த்தி செய்துள்ளேன். அவருடைய புதிய பொறுப்புகளிற்காக அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்திய இலங்கை கூட்டுறவின் பல்வேறு பரிமாணங்களை மதிப்பாய்வு செய்தோம். இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கான இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு குறித்தும் விஜித ஹேரத்திற்கு உறுதியளித்தேன். அத்துடன் அயல் நாடுகளிற்கும் முன்னுரிமை, எங்கள் இரு நாடுகளின் உறவுகளின் முன்னேற்றத்தை எப்போதும் வழிநடத்தும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் ஆரம்பமாக உள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை 22 மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் 11ஆம் தேதி மதியம் 12 மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். இலங்கை நாடாளுமன்றம் 225 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அதில் 196 பேர் 22 தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஏனைய 29 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் தேசிய பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். அக்டோபர் 11ஆம் தேதி மதியம் 12 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைகின்றது. வேட்புமனு தாக்கல் முடிவடையும் நாளில் வீதிகளில் பேரணி, வீதிகளில் ஒன்று கூடுவது என்பன தடை செய்யப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு பொது தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையாகிய சிறுவன் ஒருவன் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளான். இவ்வாறாக யாழ்ப்பாணம் பெரியகுளம் மகா வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்கும் லோட்டஸ் வீதி வண்ணார் பண்ணை யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த 15 வயதான தவசுதன் சாருஜன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் ஃப்ரீ ஃபயர் என்ற கைபேசி விளையாட்டிற்கு அடிமையாகிய நிலையில் கடந்த 3 மாதங்களாக பாடசாலைக்கும் செல்லவில்லை. கிராம சேவையாளர், அதிபர், ஆசிரியர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் வந்து பாடசாலைக்கு வருமாறு கோரியும் பாடசாலைக்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அம்மாணவனின் கைபேசியை தந்தை பறித்துள்ளார். இதனால் மாணவன் கடந்த மாதம் 25ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளான். இது தொடர்பில் பெற்றோர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். குறித்த மாணவன் பரந்தனில் உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி உறவினர் ஒருவர் அவனை நேற்று முன்தினம் இரவு வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோருடன் சேர்ப்பித்தார். அந்த மாணவன் நேற்று அதிகாலை 2 மணி வரை குறித்த கைபேசி விளையாட்டை விளையாடிவிட்டு வீட்டிற்கு அருகே உள்ள காணிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளான். இந்த நிலையில் மாணவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஈச்சமோட்டை வீதி சுண்டுக்குழியைச் சேர்ந்த 70 வயதான மைக்கேல் ஆண்டன் சுரேந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபரின் மனைவி லண்டனிலும் பிள்ளைகள் கொழும்பிலும் வசித்து வருகின்ற நிலையில் இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் கட்டாரில் இருந்து வந்து சகோதரியின் வீட்டில் வசித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக அவர் குறித்த விடுதியில் தங்கி இருந்ததாகவும் அவரை கைபேசியில் அழைத்த நண்பர் ஒருவர் அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால் நேற்று மாலை விடுதிக்கு வந்து அரை கதவினை திறந்து பார்த்த வேளை அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக அவர் 2 தினங்களுக்கு முன்னர் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் திணைக்களத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணி
உடனடியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். அதே நேரத்தில் கொழும்பிலும் இம்முறை போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகின்றோம். இவ்வாறு EPRLF அமைப்பின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். யாழ் கட்டப்பராயில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று மதியம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது 5 கட்சிகளினுடைய கூட்டமைப்பாக 2022 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. இப்பொழுது தமிழரசு கட்சி என்பது தனித்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் தமிழரசு கட்சி ஏற்கனவே ஒன்று கூடியிருக்கக்கூடிய 5 கட்சிகளுடன் இணைந்து போவதுதான் சிறப்பாக இருக்கும். அதனை விடுத்து தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு சிலரை தங்களுடன் வந்து இணையச் சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது. ஆகவே ஐக்கியத்தை விரும்புகின்ற பட்சத்தில், ஐக்கியம் என்பது முக்கியமென கருதுகின்ற பட்சத்தில் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒருமித்து செயற்படுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறுகிறார். தொடர்பான இந்திய செய்திகள். தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களை அவர்களது படகுகளுடன் உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சனிக்கிழமை கடற்தொழிலுக்கு சென்று எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 17 கடற்தொழிலாளர்கள் உட்பட முன்னதாக சிறை பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள சுமார் 150க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் இலங்கை கடற்படை வசமுள்ள நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 175க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையத்தில் விசைப்படகு கடற்தொழிலாளர்கள் மற்றும் சிறையில் உள்ள கடற்தொழிலாளர்களின் உறவினர்கள் இணைந்து இலங்கை சிறையில் உள்ள தங்கள் உறவினர்களை விரைந்து மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு கடற்தொழிலாளர்கள் இன்று 3வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாடு எதிர்வரும் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வி சாலையில் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டிலே விஜய் அவரது கட்சி கொடியின் அர்த்தத்தையும் கட்சியின் கொள்கைகளையும் அறிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கட்சி தொண்டர்களுக்கு முதல் கடிதத்தை எழுதியுள்ளார். மாநாட்டுக்கு தொண்டர்களை அழைத்து விடுக்கப்பட்ட கடிதத்தில் அனைவரும் ஒன்று கூடும் போது கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பந்தல்கால் நடுதல் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ரக்பிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையம் அருகே ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் லெபனானில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதாக அறிவித்து லெபனானின் முக்கிய பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய படை நுழையக்கூடிய இடங்களான ஒடேசா மற்றும் ஹிக்பார் ஹிலா ஆகிய இடங்களில் ஹிஸ்புல்லா போராளிகளை அழிப்பதற்காக நடத்தப்பட்டது. இதனையடுத்து ரக்பிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் நேற்று பலத்த வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 151 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ரக்பி ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் லெபனான் குடிமக்களை உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் கட்சியான மொரேனா கட்சி சார்பாக கிளாடியா ஷீன்பாம் 60% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தேர்தல் நடைபெற்று 3 மாதங்களின் பின்னர் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக கிளாடியா ஷீன்பாம் பதவியேற்றுக் கொண்டார். புகழ்பெற்ற காலநிலை ஆராய்ச்சியாளரான இவர் 2007ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர். 2018ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றியீட்டி மெக்சிகோவின் முதல் பெண் மேஜராக இருந்தார்.
தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஐசிசி மகளிர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி 31 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. சார்ஜா மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய அந்த அணி 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்களையும் இழந்து 116 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் பாகிஸ்தான் அணி சார்பில் அணியின் தலைவி ஃபாத்திமா ஷனா 30 ஓட்டங்களை பெற்றதுடன் நிடா டர் 23 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் உடேஷிகா பிரபோதினி, சுரண்டிகா குமாரி மற்றும் சமாரி அத்துப்பத்து ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 117 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்களை இழந்து 85 ஓட்டங்களை மாத்திரம் பெற்ற நிலையில் தோல்வி அடைந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் இலக்ஷிகா சில்வா அதிகபட்சமாக 22 ஓட்டங்களை பெற்றதுடன் நிஷ்மி குணரத்னே 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பில் அட்யா இக்பால் 3 விக்கெட்களை வீழ்த்தினார். உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.